next வந்து lens maker formula. So the lens maker formula முன்னாடி வந்து refraction at a single spherical surface னு ஒரு derivations போட்டுருக்கோம். So அதோட equation பேஸ் பண்ணி தான் இந்த derivation வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சரியா? So first இந்த diagram ஓட explanations clear புரிஞ்சிட்டு next அதுக்கு அடுத்து derivation ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது என்னன்னா இப்ப இதுல இது ஒரு refraction first surface, இது ஒரு refraction at a spherical surface. இந்த ரெண்டு surface நம்ம join பண்ணி ஒரு lens-ஆ வந்து form ஆயிடுச்சு. So இப்ப இதோட ஈக்குவேஷன் என்ன, இந்த லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்றோம். So ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த இத நான் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்னு எடுத்துக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல வைக்கிறேன். இதோட இமேஜ் வந்து எனக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடும். புரியுதா? மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இதோட இமேஜ் வந்து எனக்கு இங்க ஃபார்ம் ஆயிடும். செகண்ட் லென்ஸ்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு ஆப்ஜெக்ட் வந்து இதோட இமேஜ் வந்து இது அந்த மாதிரி எடுத்துருக்கு. ஆக்சுவலா என்ன அப்படின்னா நமக்கு அந்த ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஓட ஜெனரல் ஈக்குவேஷன்ஸ் வந்து இங்க இருக்கு பாரு. அதாவது n2/v minus n1/u is equal to n2 minus n1/r. சோ இந்த ஈக்குவேஷனை வச்சு முதல்ல நம்ம ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. சோ அப்போ உனக்கு இது தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன்னா அதோட இமேஜ் என்ன, அதோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்ன, அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் மீடியம் என்ன, செகண்ட் மீடியம் என்ன, அதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டோம்னா மத்ததெல்லாம் ஈஸி தான். சோ அப்ப ஃபர்ஸ்ட் இத நீ எழுதணும் அப்படின்னா இதோட ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் பாரு, இது ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷன் சர்ஃபேஸ், இதோட ஆப்ஜெக்ட் வந்து இது. அப்ப இதோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து என்ன, u. நெக்ஸ்ட் இதோட இமேஜ் வந்து எனக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு, தட் இஸ் i'. இதோட இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து என்ன, v'. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷன் அட் a single spherical surfaceல எனக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u, இமேஜ் டிஸ்டன்ஸ் v'. ஓகேவா? அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மீடியம் எது? இப்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன்னா இதோட ஃபர்ஸ்ட் மீடியம் வந்து என்ன, n1, செகண்ட் மீடியம் வந்து என்ன, n2. அப்ப எனக்கு u வந்து u, v வந்து v'. ஓகேவா? n1 வந்து n1 தான், n2 வந்து n2 தான். இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து r1. முடிஞ்சா? இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸோட கான்செப்ட். செகண்ட் சர்ஃபேஸ் இந்த நான் ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் 2 எடுத்துக்கிறப்ப இதுக்கு எனக்கு ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா i' தான் இதோட ஆப்ஜெக்ட். அப்ப i' அப்படின்னா அதோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து என்ன, இதோட இமேஜ் வந்து எனக்கு i. அப்ப அதோட இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து என்ன, v. இப்போ இந்த சர்ஃபேஸோட ஃபர்ஸ்ட் மீடியம் எது, n2. செகண்ட் மீடியம் வந்து அப்ப n1க்கு பதிலா என்னன்னு போடணும், n2க்கு பதிலா u, v. ஓகே, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் r2. புரியுதா? இது இந்த சர்ஃபேஸ்க்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் r1, இதுக்கு r2. இது உனக்கு கிளியரா புரிஞ்சிடுச்சுன்னா டெரிவேஷன்ஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியுதா? கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப எனக்கு ஜெனரல் ஃபார்முலா n2/v minus n1/u is equal to n2 minus n1/r. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுக்கிறப்ப n2 வந்து எனக்கு என்ன, n2 தான். v வந்து நமக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு, v'. நெக்ஸ்ட் n1 வந்து n1 தான், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து u தான். சேம் அதே தான், n2 minus n1, r க்கு பதிலா r1 போட்டுக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ். செகண்ட் சர்ஃபேஸ் வந்து என்ன, n2 வந்து என்ன எனக்கு அதுல n1. ஆமா தானே? செகண்ட் சர்ஃபேஸ்க்கு எனக்கு n2 வந்து என்ன, n1. v வந்து என்ன, v வந்து என்ன, v தான். u வந்து என்ன, n1 வந்து என்ன, இது n2 க்கு பதிலா n1, n1 க்கு பதிலா n2, r க்கு பதிலா r2. இது செகண்ட் சர்ஃபேஸ். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் உனக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா மத்தது எல்லாமே ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். சோ இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்றேன், இத கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி பிளஸ் மைனஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். n1/v minus n2/v' is equal to இதுல இருந்து மைனஸ் வெளிய எடுத்துட்டு n2 minus n1/r2. இது செகண்ட் ஈக்குவேஷன். சோ வந்து நம்ம கேன்சல் பண்றதுக்காக இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்றேன். சோ அப்ப ஆட் பண்றப்ப எது கேன்சல் ஆகுது, n2/v' minus n2/v' கேன்சல். ரிமைனிங் இருக்குது n1/v minus n1/u is equal to n2 minus n1/r1 minus n2 minus n1/r2. இதுல வந்து எது காமனா இருக்கு, n1. அப்ப அது வெளிய எடுத்துட்டா என்ன இருக்கு, 1/v minus 1/u. இது வந்து இதுல எது காமனா இருக்கு, n2 minus n1. அப்ப இது வெளிய எடுத்துட்டா 1/r1 minus 1/r2. சோ நெக்ஸ்ட் அப்ப எடுத்துட்டு அந்த மல்டிப்ளைல இருந்த n1 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், டிவைட் ஆகுமா? சோ அப்ப எனக்கு n2 minus n1/n1 1/r1 minus
1 by R2. So அப்ப இதுல என்ன பண்றேன், இந்த N1 இதுக்கும் காமன் இதுக்கும் காமன், அப்ப N2 by N1, N1 by N1 என்ன 1. So அப்ப 1 by R1 minus 1 by R2. So இது வரைக்கும் ஒரு ஈக்குவேஷன் எழுதி. So next நமக்கு ஆல்ரெடி அந்த கண்டிஷன்ஸ் பார்த்திருப்போம். ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா இமேஜ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். சோ இன் கேஸ் the ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டில இருக்கு அப்படின்னா இமேஜ் வந்து எனக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட்ல ஃபார்ம் ஆகும். அப்ப நான் u க்கு பதிலா என்னன்னு போடலாம், இமேஜுக்கு பதிலா அப்ப எனக்கு 1 by v க்கு பதிலா 1 by f, 1 by u க்கு பதிலா 1 by infinity. So 1 by infinity ஓட வேல்யூ வந்து 0. அப்ப ரிமைனிங் வந்து 1 by f is equal to n2 by n1 minus 1, 1 by r1 minus 1 by r2. So இது fourth equation. So நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்ப அந்த லென்ஸ் மேக்கர் அப்படின்னாவே நம்ம ஜெனரலாவே நம்ம ஒரு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீடியம் வந்து எனக்கு ஏர் மீடியமா இருக்கு அப்படின்னா அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1. செகண்ட் மீடியம் என்னன்னு எடுத்துப்போம் n. அப்ப எனக்கு n1 is 1, n2 வந்து n ன்னு எடுத்துக்கிறப்ப இதுக்கு பதிலா என்னன்னு பண்றேன், n by 1 minus 1, 1 by r1 minus 1 by r2. So அப்ப இது சிம்பிளிஃபை பண்றப்போ 1 by f is equal to n minus 1 into 1 by r1 minus 1 by r2. So இந்த ஈக்குவேஷன் வந்து லென்ஸ் மேக்கர் ஃபார்ம். So லென்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வேணும் அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்றோம். அதானடா? ஆமா. So இத வந்து தேர்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 by v minus 1 by u is equal to left hand side என்ன இருக்கு 1 by f. So இது ரெண்டு பக்கமும் நமக்கு சேம் ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்கு. So அப்ப அடுத்து என்ன வரும், lens equation. Okay. சோ அப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றப்ப எனக்கு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 1 by f, இந்த பக்கம் என்ன இருக்கு 1 by v minus 1 by u. சோ அப்ப எனக்கு லென்ஸ் ஈக்குவேஷன் 1 by v minus 1 by u is equal to 1 by u. ஓகேவா? சோ இந்த டெரிவேஷனா இருக்கட்டும், ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷனா இருக்கட்டும், அக்செப்டன்ஸ் ஆங்கிளா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே என்ன பண்ண ஸ்டெப்ஸ் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. சோ ஃபர்ஸ்ட் இதை பண்றோம். செகண்ட் எப்படி நீ ஒரு தியரி கொஸ்டின்ஸ் படிக்கிறியோ அதே மாதிரி டெரிவேஷனே ஒன்ஸ் சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுதினா உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். போட்டுதான் பார்க்கணும். சப்போஸ் போட்டு பாக்குறப்ப நமக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் வருதுன்னா ஒன்ஸ் இந்த மாதிரி சொல்லி பார்த்துருக்கோம். சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதை எடுத்துக்கிறோம், ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதுறோம், தேர்ட் ஈக்குவேஷன் இந்த மாதிரி வந்து சொல்லி பார்த்துட்டு எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் உனக்கு ஈஸியா இருக்கும். சரியா?